கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 1:16, ரோமன்ஸ் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? நான் சுவிசேஷத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். எந்த வகையில் அவர் வெட்கப்படலை? என்ன பாடு வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவர் அதை மேற்கொள்ளக்கூடியவராக வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம். நான் ஒரு சின்ன காரியம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போஸ்தலனாகிய 14வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். என்ன, இப்போது அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து அடித்து அவர் செத்து போகிற அளவுக்கு கல்லால் எரிஞ்சு கொண்டு போடுறாங்க. சரியா? அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. எங்கே வர்றாரு? பிலிப்பாய்க்கு வர்றாரு. நீங்கள் வந்து அப்போஸ்தலனாகிய 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பாய் பட்டணத்தில் என்ன பார்க்குறோம்? 23-24 வசனம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். எப்படி? முதல்ல கல்லால் எரிஞ்சு செத்து போனார்னு சொல்லி விட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு பிலிப்பாய்க்கு வந்தார். பிலிப்பாயில் என்ன அடித்து மாட்டு தொழுவத்தில் கட்டுற மாதிரி உட்காவல் அறையில் கொண்டு போய் வட்டாங்க. அங்கேருந்து எங்கே போகிறாரு? அவர் அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து தெசலோனிக்கேக்கு வர்றாரு. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தால் அப்போஸ்தலனாகிய 17வது அதிகாரம் 10வது வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாயவும் பெரையா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். என்ன, ராத்திரியா? ஏன்னா காரணம் என்ன? அவங்க வந்து அங்கே குற்றச்சாட்டு பண்ணி அவங்கள துரத்தக்கூடிய ஒரு காரியம். இப்போ பெரையாலிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதே அப்போஸ்தலனாகிய 17வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்கள். மரித்தோரின் விடுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அப்போ என்னாச்சு? ராத்திரி அங்கேருந்து கிளம்பி அவர் எங்கே வந்துடுறாரு? அவர் வந்து இதுக்கு வந்துடுறாரு, அத்தனைய பட்டணத்துக்கு வந்துடுறாரு. அங்கேருந்து அவர் துரத்தி விடப்படுறாரு. இப்போ ஒவ்வொரு இடமா அவர் துரத்தி விட்டப்பட்டு அங்கே எல்லா இடங்கள்லையும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்க தயங்கவே இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறாரு? நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். நான் என்ன பண்ணல, அதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். என்ன காரணம்? அது விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ விசுவாசிக்கிறவன் எனக்கு சொல்லக்கூடியது சொல்லும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஏன்னா ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான். யூதர்கள் முதலாவது யூதருக்கு பின்னாடி விசுவாசிக்கிறவன். ஏன் முதலாவது யூதர்? யாத்திராவும் 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம். அவங்க தான் பரிசுத்த ஜாதியும் எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுமாய் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரோமர் 3:2 அவங்களுக்கு தான் முதலாக வேத வசனம் கொடுக்கப்பட்டது, தேவ ஆராதனை கொடுக்கப்பட்டுங்கிறது ரோமர் 9வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நமக்கே ஒரு நிமிஷம் பதட்டம் வரணும். காரணம் என்னென்னா, இப்படி ஒரு தேவனுடைய சுவிசேஷத்திற்கென்று ஒருத்தரால் வாழ முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு பக்தி வைராக்கியம். ஏன்னா நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும், நான் தேவனுக்கென்று வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை துச்சமாக மதித்தார். என் மேலே விழுந்த கடன், நான் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்பதை குறித்து நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அது முதல்ல யூதர்களுக்கு, பின்பு கிரேக்கர்களுக்கு. ஏன்னா முதல்ல யூதர்கள் மூலமாக அவர் வந்து சுவிசேஷத்தை கொடுத்தாரு. அவர்கள் மூலமாய் மற்ற எல்லாருமே வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் யூதர்களை தெரிந்து கொண்டாரே ஒழிய யூதர்கள் ஏதோ விசேஷமானவர்கள் என்பதனால அல்ல. அப்போ என்ன, நம்ம வந்து இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்க நமக்கு
அப்போஸ்தலனாகிய பவுலை போல சிறைச்சாலை போக வேண்டிய அனுபவம், கல்லால் அடிபடுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லடிகளினாலும் மற்றும் பல்வேறு நிந்தைகளில் இருக்கிற நாமளும் வெட்கப்படாமல், எப்படி நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படாமல் ஒரு உண்மையாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சந்ததியாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படாதபடி உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, சிறு வயதிலிருந்து ஆண்டவரே முதிர் வயது வரை எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வெட்கப்படாமல் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.